பாக்கியம் சேனல் நேயர்களுக்கு இனிய நற்காலை வணக்கங்கள். நவகிரகங்களின் நல்லாசியுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்கியம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்கியம், எங்கள் பாக்கியம். இன்றைய தினம் 8/1/2026 தமிழ் விசுவாவசு வருடம் மார்கழி மாதம் 24ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைய திதி தேய்பிறை சஷ்டி நாள் முழுவதும். இன்றைய நட்சத்திரம் பூரம் மதியம் 12:25 வரை, பின்பு உத்திரம். இன்றைய சிறப்பு சஷ்டி விரதம். இன்றைய ராசி பலன்கள். மேச ராசி அன்பர்களே, இன்றைய தினம் மகிழ்ச்சி மிக்க உன்னதமான நல்ல நாளாக இருந்து வரக்கூடும். குழந்தைகளின் கல்வியில் முன்னேற்றம் உங்களுக்கு மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருக்கும். வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்வது மன நிறைவை தரக்கூடியதாக அமையும். குடும்பத்தில் உற்சாகமும் குதூகலமும் அதிகரித்து காணப்படும். இன்றைய தினம் பங்கு வர்த்தகத்தில் உங்களுக்கு ஆர்வங்கள் சற்றே அதிகரிக்கலாம். திருமண பருவத்தினருக்கு எதிர்பார்த்த வரன்கள் மனநிறைவாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மன நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை குறைந்திருப்பது மன மகிழ்ச்சியை தரக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. ராசியான நிறம் மஞ்சள் மற்றும் தங்க நிறம். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் வண்டி வாகன சேர்க்கைக்கு உகந்த நல்ல நாளாக இருந்து வரக்கூடும். தாயாரின் அன்பும் ஆசிகளும் மன நிறைவை தரக்கூடியதாக இருக்கும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த முன்னேற்றங்களை காண்பீர்கள். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வுக்குண்டான வாய்ப்புகள் வந்து சேரும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் குரு பகவான். ராசியான நிறம் பொன்னிறம் மற்றும் இளம் மஞ்சள். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய தினம் புதிய திட்டங்களை தீட்டி லாபங்களை காண்பீர்கள். செய்யும் தொழிலில் புதிய மாற்றங்களை உருவாக்குவது நிரந்தரமான லாபத்திற்குண்டான வழிகளை வகுத்து கொடுக்கும். சகோதர வழி உறவுகளின் அனுசரிப்பு தன்மை உங்களுக்கு மன நிறைவுகளை தரக்கூடியதாக இருந்து வரக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். பெண்களுக்கு சகோதரிகளால் ஆதாயங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். இன்றைய தினம் மாற்றம் மிக்க நல்ல நாளாக இருந்து வரக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நரசிம்மர். ராசியான நிறம் ஊதா மற்றும் கருநீலம். கடகராசி அன்பர்களே, இன்றைய தினம் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையும். பெண்களுக்கு பொன் பொருள் சேர்க்கைக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகரித்து காணப்படும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கக்கூடும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பதவிகளுக்கு உண்டான வாய்ப்புகள் வந்து சேரும். மாணவர்கள் கல்வியில் சிறக்கக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரக்கூடும். எதிர்பார்த்த இடங்களில் இருந்து பண வரவு மன நிறைவுகளை தரக்கூடியதாக அமையும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்மன். ராசியான நிறம் இளம் சிவப்பு மற்றும் இளம் மஞ்சள். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய தினம் புதிய உத்வேகத்துடன் செயல்பட்டு லாபங்களை காண்பீர்கள். செய்யும் தொழிலில் புதிய மாற்றங்களால் அதிக லாபங்களை ஈட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமைகள் சற்றே குறைந்து காணப்படும். நீண்ட நாளாக இருந்து வந்த மன அழுத்தங்களிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர். ராசியான நிறம் பழுப்பு மற்றும் ஆரஞ்சு. கன்னிராசி அன்பர்களே, இன்றைய தினம் முதலீடுகளால் லாபங்களை காண்பீர்கள். வீண் அலைச்சல்களை சற்றே குறைத்துக் கொள்வது நன்மை பயக்கும். வாழ்க்கை துணையின் உடல் நலத்தில் சற்றே அக்கறை எடுத்துக்கொள்வது சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல்கள் இருந்து வரும்.
புதிய வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வெளிநாட்டு வேலை வாய்ப்புகளுக்கு உண்டான நல்ல நாளாக இருக்கும். எதிர்பார்த்த செய்திகள் வந்து சேர்வது மன நிறைவுகளை தரக்கூடும். குடும்பத்தில் சிறு சிறு சங்கடங்கள் ஏற்பட்டாலும் நாளின் பிற்பாதையில் சுமூகமான சூழல் நிலவி வரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விஷ்ணு. ராசியான நிறம் கருநீலம் மற்றும் அடர்பச்சை. துளாராசி அன்பர்களே, இன்றைய தினம் வெற்றி வாகை சூடக்கூடிய உன்னதமான நாளாக இருந்து வரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் சிறப்பான முன்னேற்றங்கள் காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் பாராட்டுக்கள் மன நிறைவுகளை தரக்கூடும். தொழிலில் அபரிமிதமான லாபங்களால் மன நிம்மதி அடைவீர்கள். பெண்களுக்கு விரும்பிய பொருட்களை வாங்கக்கூடிய யோகம் உண்டாகக்கூடிய நாளாக இருக்கும். புதிய நண்பர்களை சந்திப்பது மற்றற்ற மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரித்து காணப்படும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சரஸ்வதி. ராசியான நிறம் வெண்மை மற்றும் வெளிர் நீலம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய தினம் உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். உங்களுடைய உன்னதமான செயல்களால் மற்றவர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேர்ந்த வண்ணம் இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்புகள் மனநிறைவுகளை தரக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நடைபெறக்கூடும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அனுமன். ராசியான நிறம் சிவப்பு மற்றும் பிரவுன். தனுசு ராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்பார்த்த நல்ல செய்திகளால் மனமகிழ்ச்சி அடைவீர்கள். பயணங்களால் லாபங்களை அடையக்கூடிய நல்ல நாளாக இருந்து வரும். செய்யும் தொழிலில் சற்றே முடக்கங்கள் ஏற்பட்டாலும் நாளின் பிற்பாதையில் நிலைமை சீராகக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் அமைதியும் அதிகரித்து காணப்படும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல்கள் வந்திருக்கக்கூடும். இன்றைய தினம் பெண்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரித்து காணப்படும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பிரம்மா. ராசியான நிறம் இளம் மஞ்சள் மற்றும் தங்க நிறம். மகர ராசி அன்பர்களே, இன்றைய தினம் எதிர்பாராத பண வரவுகள் மன நிறைவை தரக்கூடியதாக இருக்கும். செய்யும் தொழிலில் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான லாபங்கள் உங்களுக்கு மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடியதாக அமையும். இன்றைய தினம் கொடுத்த வாக்குகளை காப்பாற்றி மன நிம்மதி அடைவீர்கள். குடும்பத்தில் ஒற்றுமையும் மன நிறைவும் அதிகரித்து காணப்படும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கைகூடி வரக்கூடிய நாளாக இருக்கும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழ்நிலைகள் இருந்து வரக்கூடும். குடும்பத்தில் உறவினர்களின் வருகையால் மன மகிழ்ச்சி அதிகரித்து காணப்படும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் நாராயணன். ராசியான நிறம் கருநீலம் மற்றும் அடர்பச்சை. கும்பராசி அன்பர்களே, இன்றைய தினம் நீண்ட நாளாக தடைபட்டு வந்த சுபகாரிய பேச்சுக்கள் தடையின்றி நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். குடும்பத்தில் இருந்து வந்த மனக்கசப்புகள் நீங்கி ஒற்றுமை அதிகரித்து காணப்படும். செய்யும் தொழிலில் புதிய கூட்டாளிகளால் லாபங்களை காண்பீர்கள். உத்தியோகத்தில் உயர்வுக்கு உண்டான சூழ்நிலைகள் உங்களுக்கு மன நிறைவுகளை தரக்கூடும். மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றமான சூழல்கள் இருந்து வரும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் மற்றற்ற மகிழ்ச்சிகளை கொடுக்கக்கூடியதாக அமையும். பெண்களுக்கு மன நிம்மதியான நல்ல நாளாக இன்றைய தினம் இருந்து வரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஐயப்பன். ராசியான நிறம் கருப்பு மற்றும் அடர் நீலம். மீனராசி அன்பர்களே, இன்றைய தினம் சவால்களை சமாளிப்பீர்கள். வியாபாரத்தில் எதிர்பார்த்த வருமானம் மன நிறைவுகளை தரக்கூடும். மாணவர்கள் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைய தினம் பணிச்சுமை சற்றே குறைவாக காணப்படும். குடும்பத்தில் ஒற்றுமையும் மன மகிழ்ச்சியும் அதிகரித்து காணப்படும். எதிர்பார்த்த வங்கி கடன்கள் வந்து சேரக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். உடல் நலத்தில் சற்றே கவனம் செலுத்த வேண்டிய நாளாகவும் இன்றைய தினம் இருந்து வரும். இன்று நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய பகவான். ராசியான நிறம் ஆரஞ்சு மற்றும் இளம் சிவப்பு. நேயர்களே, இன்றைய ராசி பலன் பகுதி இத்துடன் நிறைவேறுகிறது. மீண்டும் நாளை காலை இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் உமா மகேஸ்வரி.
நன்றி, வணக்கம்.